அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட ரோஹிணி மட்டும் தப்பு பண்ணல, மனோஜும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கான். உன் மகன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ ரோஹிணி மட்டும் தப்பு சொல்லிக்கிட்டு அவளுக்கு தண்டனை கொடுத்தது சரியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரோஹிணி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டான்னு சொல்றியே, உன் பையனும் தானே உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கான். நீ அவனை எதுவுமே சொல்லலையே, எப்ப பாரு ரோஹிணியே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ மனோஜுக்கு இப்போ சும்மா இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலை அப்படி சொன்னதுமே விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது. அவன் ஒன்றும் என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டான், உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் தான் சொல்லியிருக்கா, அதனால தான் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் மனோஜுக்காக தானே அவள் அப்படி செஞ்சிருக்கா, அந்த பணத்தை வச்சு அவள் ஒன்றும் அவளுக்கு எதுவுமே செஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இங்கே பாரு விஜயா, நீ மனோஜி ரோகிணி இப்படி பிரித்து வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசப்படாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சரி கிடையாது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு வந்து ரோகிணி பொறுத்துக்கிட்டு இருப்பா? ஒரு கட்டத்தில் அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவள் மலேசியாக்கே கிளம்பி போயிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட விஜயா வந்து அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பக்கம் வந்து வித்யாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ரோஹிணி கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. வித்யா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி வந்து இல்லடி, ஆண்டி வந்து இப்படி கோவப்படுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. கோவப்பட்டது மட்டும் இல்லை, என் மேலே கையை வச்சுட்டாங்கடி, என்ன இந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரலாம் நடந்த விஷயத்தை தெரிஞ்சும் போது கூட அவங்க அன்னைக்கு என்னை வெறும் சும்மா திட்டு தான் செஞ்சாங்க. அது மாதிரி தான் இப்போவும் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. ஆனால் அதுக்கெல்லாம் காரணமே அந்த முத்து தாண்டி, முத்து தான் என்னை மாட்டி விட்டு இந்த அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வீட்டில் காமிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட வந்து ரோஹிணிக்காக சப்போர்ட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் வந்து மனோஜ் வீட்டுக்குள்ளே வராரு. ரோஹிணி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. தெரியலம்மா, அவள் கடைக்கும் வரல, எங்கே போனானே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து முத்து மீனாவும் டைனிங் டேபிளில் உட்காந்து மீனா சமைக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயா, அண்ணாமலை, மனோஜ் 3 பேர் பேசுறதை கேட்டுட்டு முத்து வந்து மீனா கிட்ட நான் உனக்கு நல்ல புருஷனாக தானே இருக்கேன், நான் யாரோட பேச்சையும் கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்காமல் உன்னை நட்டாத்துல எல்லாம் விடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனாவும் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். ரோகிணி வந்து பார்த்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வித்யா வந்து ஃபோன் எடு, மனோஜ் தானே கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேண்டாண்டி, அவங்க அம்மா என்னை அத்தனை தூரம் பேசி திட்டி அடிக்கும்போது அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு தானே நின்றுட்டு இருந்தான். அவன் வந்து பேசினா உடனே நான் எடுத்துடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சு ரோகிணி ஃபோன் எடுக்கலைங்கிறது தெரிஞ்ச உடனே முத்து வந்து மீனா கிட்ட ஜாட பண்ணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த வித்யா, அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வித்யாவோட ஃபோன் அடிக்கவும் ரோஹிணி வந்து உனக்கு தாண்டி கால் வரும், மனோஜ் தான் ஃபோன் பண்ணியிருப்பான், எடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வித்யா வந்து ஃபோன் பார்த்துட்டு எடுக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து மறுபடியும் கால் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் ஃபோன் அடிக்கவும் வித்யா வந்து ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற, ஃபோன் எடுக்கலாம், என்னதான் சொல்கிறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எடுத்து பேசு, ஆனால் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி மனோஜோட ஃபோன் அட்டன் பண்ணிட்டு மனோஜ் பேசுறதுக்குள்ளாரியே ரோஹிணி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வளரி கொட்டிடுறாங்க. என்ன நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், இல்லை நான் வந்து அவளை வர சொல்லியிருந்தேன், ஆனால் அவள் வரல இன்னும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணால் ரோஹிணி தானே கேட்க போகிறீங்க, இங்கே வந்திருக்காளான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும், இல்லை ரோஹிணி வெளியே போயிருந்தா இன்னும் வீட்டுக்கு வரல, ரோஹிணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு திரும்பி வர சொல்லுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அம்மாவே வந்து அவளை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. மனோஜோட ஃபோனை வச்சதுக்கப்புறமா வித்யா வந்து என்னடி இதெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அதை கூட அவங்க அம்மா சொல்லி தான் சொன்னதாக இவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்லலை அப்படின்னா இப்போ கூட அவர் உனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ இப்போ இன்றைக்கி வந்து அவங்க அம்மா சொன்னதுனால தான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாளைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்டை விட்டு போக சொன்னால் அவர் போக சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ஒரு குழப்பத்தை வேற அங்கே உண்டாக்குறாங்க. நான் உன்னை குழப்பறதுக்காக கேட்கலடி, நான் வந்து உன்னோட நல்லதுக்காக தான் கேட்குறேன். இந்த விஷயத்துக்கே இப்படின்னா நாளைக்கு உன்னை பற்றின எல்லா விஷயம் தெரிஞ்சால் மனோஜ் வந்து உனக்கு கூட நிற்பாரா, உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை இதே மாதிரி தான் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு நடந்துக்குவாரா? அதனால் சந்தேகத்துக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு வந்து அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா நடக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரே விஷயம் தான் பண்ணணும், எப்படியாவது ஏதாவது பண்ணி மனோஜ் வந்து என் கைக்குள்ளே கொண்டு வரணும், வந்து என்னோட கண்ட்ரோல்லேயே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும், அதை தான் நான் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஆட்டோவில் வந்து வீட்டு முன்னால் இறங்குறாங்க. ரோஹிணி இப்படி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படி ரோஹிணி எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அண்ணி யாருக்கிட்டே சொல்லாமல் எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அதெல்லாம் பார்லரம்மா வந்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை எப்படி அவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. அதை பார்லரம்மா போகும்போது பெட்டிக்கிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போச்சா என்ன, வெறும் கையோட தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, அவங்க வெறும் ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதான் கேட்டே இல்லடா, அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்துருண்டா, இங்கே வராமல் வேறு எங்கே போகுது, தப்பு பண்ணி மாட்டிக்கிச்சில்ல, அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டே பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவா. யார் பார்லரம்மாவா? அட போடா,
அது சரியான கேடிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மனோஜும் சேர்ந்து தானடா இந்த தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதியும் பொண்ணுங்க மேலே தான் வந்து ஈஸியாக பழைய போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரவி இருந்துட்டு இந்த மனோஜும் தப்பு பண்ணா அம்மா வந்து மனோஜ் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பக்கம் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க விஜயாவும் அண்ணாமலையும். விஜயா இருந்துட்டு டேய் அங்கே என்னடா பேச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க அங்கே என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன, அவங்க பேசுறது எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணுமா, பேசாமல் காஃபி குடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மனோஜ் ரூம் போட்டு வெளியே வராரு. என்னடா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, காஃபி ஏதாவது குடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பம்பிக்கிட்டே வராங்க ரோஹிணி. ரோஹிணி வந்ததை பார்த்தோன்னா மனோஜ் வந்துட்டு ஓடி போய் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு பேசாமல் நின்னுறாரு ஒரு இடத்துல. ரோஹிணியை பார்த்தோன்னா ஸ்ருதி ஓடி போயிட்டு வாங்க ரோஹிணி நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினச்சிட்டோம், நாங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உளறி கொட்டிடுறாங்க. உடனே ரவி ஓடி வந்து பக்கத்தில் வந்துட்டு சும்மா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரோஹிணியை பார்த்தோன்னா அப்படியே விஜயா வந்து அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி பேசாமல் வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து ரோஹிணியை பார்த்துட்டு ஏமா அங்கேயே நிற்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரோஹிணி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ரோஹிணி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்றாரு அண்ணாமலை. ரோஹிணி உடனே ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏதோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க. விஜயாவும் வந்து கோவப்பட்டுட்டா, ஆனால் உன்னை அடிச்சது தப்பு தான், அதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா நான் எங்கேயும் போகல, வீட்டை விட்டெல்லாம் கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் சும்மா வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அங்கிள், ஆன்ட்டி அடிச்சதுக்காகலாம் நான் கோவப்பட்டுட்டு வெளியே போகல, அவங்க என்ன அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அவங்க என்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சென்டிமெண்ட் ட்ராமாவை போடுறாங்க. ரோஹிணி அப்படி சொன்னதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு இப்போ மட்டும்தான் அம்மாவா தெரியுதா, பொய் சொல்லும் போதெல்லாம் தெரியலையா, யாராவது அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, சும்மா பேச்சுக்கு எதையாவது சொல்லிட்டு தெரிய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. விஜய் அப்படி சொன்னதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்லையே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அப்படியே ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாட காமிக்கிறாரு. இங்க பாருமா ரோஹிணி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அதுக்காக இப்படி வீட்டை விட்டெல்லாம் வெளியே போகக்கூடாது, நீயும் மனோஜும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த பொய் பித்தலாட்டத்தை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ணாமலை அப்படி சொன்னோன்னே அப்படியே ரோஹிணிக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கே இப்படின்னா நம்மளோட விஷயமெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பதட்டமாயி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் சொல்லுங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் இருக்கோம், வீட்டில் சொன்னாதானே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து பேசி முடிவெடுக்க முடியும், உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் 2 பேரெல்லாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வீட்டில் விஜய் உங்கள் 2 பேர்த்த தான் அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருப்பா, அப்போ ஏற்பட்டவளையவே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க, அது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அவள் அந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை அப்படி சொன்னோன்னா பயங்கர கோபத்தோட விஜயா வந்து எந்திரிச்சு அவசரமாக உள்ளே போகிறாங்க. போக போகவே ரோஹிணி ஓடி போய் விஜயாவோட காலில் விழுந்துட்டு ஆண்டி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, இப்போவும் நான் சொல்கிறேன், நான் வந்து வீட்டில் எல்லாத்தோட நல்லதுக்கு தான் வந்து அதை பண்ணனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜும் காலில் விழுந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி 2 பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் எந்திரிச்சோன்னே உங்கள் 2 பேத்துக்காக இந்த வீட்டில் நான் எத்தனை பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சுருக்கேன், உங்களுக்காக எத்தனை உதவி செஞ்சுருக்கேன், அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் 2 பேரும் என்கிட்டயே அத்தா பெரிய பையன் சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவுமே எனக்கு தெரியாமல் பண்ணவே கூடாது, எதுவுமே முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தலையாட்டுறாங்க. உடனே சரிப்பா தப்பு பண்ணவங்களே மன்னிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் நாட்டாமை வந்து தீர்ப்பு சொன்னது சரியில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நாட்டாமையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி வந்து நீ சும்மா ஸ்ருதி அம்மாவை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இப்போ என்னடா நீ பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு இல்லைப்பா, ஆனால் நாட்டாமையோட தீர்ப்பில் ஒரு குறை இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு என்னடா குறை கண்ட நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காலில் உழுகிறதெல்லாம் சரிதாப்பா, இப்போ நம்ம பீச்சுக்கே போகிறோம், காலில் வந்து கடலில் வந்து உழுகுது, அதுக்காக காலில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது பின்னாலே நம்ம போனோன்னா நம்ம நிலமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னா அப்படியே விஜயா மனோஜ் ரோஹிணி 3 பேர் மூஞ்சிலுமே ஈயாடலை அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விசுவல் இப்படி தான் முடியுது, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.